வணக்கம். ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸி சண்டே சமையல், ஹெல்த்தி சமையல் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, லாஸ்ட்டாக நம்ம போட்டது ஹெல்த்தி சண்டே சமையல் சாட்டர்டே போட்டோம். அது அண்ணா கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லி போட்டேன். என்னன்னு தெரியல, திடீர்னு அண்ணா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 1 month ஆகிடுச்சு. இன்னும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரலை. என்ன பண்ணுறது, நல்லா பழகி நம்ம கூட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டா அதை நம்மளால் அந்த இழப்பை நம்ம ஈடுகட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் நாங்கள். இப்போது 1 month இப்போ தான் ஆயிருக்கு அண்ணா போய். என்ன பண்ணுறது, அவங்க நல்லா அன்றைக்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவங்களுக்கு சமைச்சதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன். எனக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. என்ன பண்ணுறது, அது நமக்கு கொடுத்து வைக்கல. அதனால் அதை மறக்க முடியாது. இருந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டும் இதுவும் கடந்து போகணும், மீண்டும் வரணும். இது இப்போ நம்ம என்ன சமையல் பார்ப்போம். இது புழுங்கலரிசி சாதம். யூஸ்வலாக நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வடித்த புழுங்கலரிசி சாதம், சிறுபருப்பு, நாட்டுக்காயெல்லாம் போட்டு சாம்பார். இதில் கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், நம்ம வீட்டிலே இருக்க கொஞ்சம் 4 சுண்டைக்காய் எல்லாம் போட்டு சிறுபருப்பு சாம்பார். நான் கூட சிறுபருப்பில் சாம்பார் வச்சா நல்லா இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சிறுபருப்பில் நான் அடிக்கடி சாம்பார் வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இந்த சிறுபருப்பு சாம்பாருக்கு நீங்கள் பருப்பு ரொம்ப கம்மியாக போடணும். துவரம்பருப்பு போடுற மாதிரி அதிகமாக போடக்கூடாது. கம்மியாக சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிறுபருப்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கேஸ் ட்ரபிள்லாம் இல்லை. இதில் பெருங்காயெல்லாம் போட்டு வடகம் தாளித்து சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ துவரம்பருப்பு சாம்பாரை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி ரசம், யூஸ்வலாக நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி தக்காளி ரசம். பாவக்காய் ஃப்ரை. இந்த பாவக்காய் ஃப்ரை எண்ணெயில் பொரிச்சதில்லை, கடாயில் அப்படியே தட்டு போட்டு மூடி மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணது. மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு அப்படியே பண்ணது. இது நெல்லிக்காய் சட்னி, தேங்காய் சட்னி, நெல்லிக்காய் சட்னி. வீட்லேயே உரக்குத்தின தயிர். அவ்வளோதான் இன்றைக்கி ஈஸி சண்டே சமையல். இது தான் செய்திருக்கோம் இன்றைக்கி. கொஞ்சம் நெல்லிக்காவை நீங்கள் எப்போவும் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உப்பில் போட்டு வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் மோர் செய்யலாம், நெல்லிக்காய் சட்னி அரைக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய்லாம் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி உப்பில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீப்பாக இருக்கும்போது நம்ம கடைக்கு போயிட்டு வரும்போது கிடைச்சா வாங்கிட்டு ரெண்டு கிடைச்சா கூட அப்படி வாங்கிட்டு போட்டு வச்சிங்கன்னா யாராவது வந்தால் கூட நெல்லிக்காவை மோரில் அடித்து நெல்லிக்காய் மோர் கொடுக்கலாம். நான் அப்படி தான் போட்டு வச்சுப்பேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல், சண்டே ஈஸி சமையல், ஹெல்த்தி சமையல். ஒரு செடி நம்ம விதை போட்டு செடி அது முளைச்சி நமக்கு நல்லா பூவும் காயுமா இருக்குமோ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே அந்த செடி பட்டு போய் அழுகி போய் காஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம். அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும். நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கையில் அவங்க நம்மளை விட்டு இல்லைன்னு சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் அதே இது நிலமை தானே. எல்லோரும் ஒரு நாள் வாழ்க்கையிலேருந்து ஒருத்தராக நம்மளை விட்டு பிரிவாங்க. இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுட்டு நம்மளும் ஒரு தரம் நம்ம உலகத்தை விட்டு எல்லாருமே போக போகிறவங்க தான். அதை ஏற்றுக்க தான் வேணும். ஏற்றுக்கிற மனசை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.